கணேஷ் சாலைப்புதர் சாலை கணேசனி சார்பாக 3ஆம் ஆண்டு குளிர்காலம் காமிக்கான இது கடைசி கிளாஸ் பார்ப்போம் எப்படின்னு. மேக்ஸிமம் கடைசி கிளாஸாக தான் அவ்வளோ மேக்ஸிமம் நெருக்கிட்டேன். வீடியோஸ் ஃபுல்லாக யூடியூப்ல நல்லா ரெஸ்பான்ஸ் ஆயிட்டு இருக்கு. வீடியோ போட்டு ஒரு நாள்லயே 1500 வியூஸ் போகுது. சரி, இன்னும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குச்சுன்னா இன்னும் கிளாஸ் அப்படி எங்க இருந்தாவது ஆன்லைன்லயாவது எடுப்போம். சரி, இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கறது வந்து இன்டர்நெட்டை நம்ம ஸ்டடீஸ்ல எப்படி நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்க்க போறோம். எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்குல்ல, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அப்பதான் இருக்கு, எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்குல்ல, இருக்குல்ல. தம்பி உங்களை தான். அப்படி இருக்க ஃபோன்ல நம்ம எப்படி நம்ம ஸ்டடீஸ் அதோட எப்படி லிங்க் பண்ணி படிக்கிறது சரின்னு பார்க்க போறோம். இப்போ ஜென்ரலா இப்போ ஃபுல்லா கொஸ்டின் பேப்பரு எழுதுறது செய்யறது அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து ஒரு சேட் ஜிபிடின்னு ஒன்று இருக்கு. சேட் ஜிபிடிட்ட கூகுள் மாதிரி நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு அதுக்கு உடனே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் நீங்க போட்டீங்கன்னா அது உடனே ஸ்பீடா நம்ம ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டா நம்மளுக்கு ஆன்சரா தரும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போயிட்டு இருக்கு. இப்போ அதை நம்ம ஸ்டடீஸ்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் இப்போ சேட் ஜிபிடின்னு சொல்லி ஒன்று இருக்கு. நீங்க உங்க ஸ்டடீஸ்ல அதை லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வரும். நான் இப்போ என் எக்ஸாமுக்கும் அதோட ஹெல்ப்பால தான் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். அது பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை நம்ம எப்படி இப்போ யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். சேட் ஜிபிடின்னு இருக்கு, அடுத்து ஏஐ இருக்கு, ஜெமினின்னு சொல்லி ஒன்று இருக்கு, அடுத்து பெர்ப்ளெக்சிட்டி. இதை தாண்டி வேற என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இதான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எனக்கு நல்லா இருக்கு. அதுல சேட் ஜிபிடியில போனோம்னா ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கும். ப்ராம்ப்ட்னு என்ன அப்படின்னா, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு வைங்களேன், உங்களை நான் ஓட சொல்லி நான் ப்ராம்ப்ட் கொடுக்கேன்னா அது அந்த ஒரு ஆக்ஷன் மட்டும்தான் செய்யும். நான் உங்களுக்கு ஓட சொல்லி ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு நீங்க இப்போ நான் வேற ஏதாவது உங்களை ஒர்க் பண்ண சொல்றேன்னா அது செய்யாது. நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் அதில் கொடுக்குறோமோ அது மட்டும் தான் அதுல செய்யும். நான் போனை வச்சு நான் அவங்க சொல்லி காமிக்கேன். நீங்க ஒரு சப்ஜெக்ட் முதல்ல இதை எப்படி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்டை தெளிவாக படிக்கிங்க. படிச்சு முடிச்சுட்டு அந்த ப்ராம்ப்ட்ல நம்ம ப்ராம்ப்ட்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் புரிஞ்சில்ல உங்களுக்கு. நம்ம அதுக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறோமோ அந்த ஆர்டர் மட்டும் தான் அது செய்யும். எனக்கு இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு 1 மார்க் வேணும்னு சொல்லி கொடுக்குறான்னு வைங்களேன், அது 1 மார்க் மட்டும் தான் கொடுக்கும். பேராகிராஃபாவோ வேற அது சம்மந்தம் இல்லாம ஒரு போட்டோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காது. நம்ம என்ன கட்டளை இடுறோமோ அது மட்டும் தான் அது செய்யும். அதுல நம்ம இப்போ அப்படி கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் எடுக்கீங்க. காந்தின்னு ஒரு டாபிக் எடுக்கீங்கன்னு வைங்களேன், அந்த காந்தியில நம்ம ப்ராம்ப்ட்ல கொடுக்கணும். நான் இப்படி டிஎன்பிசிக்கு, யூபிஎஸ்சிக்கு, வேற ஏதாவது ஸ்கூல் எக்ஸாம்ஸ், காலேஜ் எக்ஸாமுக்கு படிக்கிறேன். எனக்கு நீ இப்போ எனக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே இனிமேல் நான் புக்கே படிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அதுல என்னென்ன எப்படிலாம் கேள்வி கேட்க முடியுமோ அந்த மாதிரி கேள்வி ஃபுல்லாக நீ எனக்கு கொடுத்துரு. அது எனக்கு ஒன்லைனரா வேணும், இல்லைன்னா பேராகிராஃபா வேணும், நான் இல்லைன்னா நான் ஸ்கூல் படிக்கணும்னு சொல்லி நீங்க அந்த ப்ராம்ப்டை நீங்க உங்களுக்கு எப்படிலாம் வேணும்னு சொல்லி அந்த ப்ராம்ப்டை கொடுக்குறீங்களோ கொடுத்து நீங்க அந்த கொஸ்டினை போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ஃபார்மேட்ல வரும். இப்போ உங்களுக்கு ஸ்கூல் கொஸ்டின் எப்படி சொல்லணும்னா, ஸ்கூல் கொஸ்டின்ஸ், காலேஜ் கொஸ்டின் இப்ப டைரக்டா அதுல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்க அந்த ஃபார்மேட்டை நீங்க டைரக்டா தெரிஞ்சுக்கிற மூலியமா நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இப்போ காந்தி படிக்கிறீங்க, நம்ம இப்போ இந்த கிளாஸ்ல ஃபுல்லா பார்த்தோம்ல, சிலபஸ் வச்சு எப்படி படிக்கிறது, சிலபஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காது, சோர்ஸ் பார்த்து படிக்கிறது, அப்படி நோட்ஸ் மேக்கிங், ரிவிஷன் ஃபுல்லா நேற்று வரைக்கும் ஃபுல்லா கிளாஸ் முடிச்சிட்டோம். இப்போ இதை ஃபுல்லா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இன்னும் கொஞ்சம் இதை தாண்டி ஏதாவது புதுசா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்ல, அப்படி தெரிஞ்சுக்கிட விரும்புறீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜஸ்க்குன்னு ஒரு ப்ராம்ப்ட் இருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி அந்த மாதிரி தனித்தனி ப்ராம்ப்ட் இருக்கு. ப்ராம்ப்ட்னா ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு கட்டளை இடுறோம்னா நம்ம கேட்கறதுக்கு அது அப்படியே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணும். வீடியோ கட் ஆகுதானே? அதுக்கு நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு நமக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்படி இருக்க நீங்க இப்போ எனக்கு 1 மார்க்கா வேணும்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் தரும். அந்த 50 கொஸ்டின்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் இந்த நான் சொன்ன ஸ்டெப்ஸ் ஃபுல்லா படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா அந்த 50 கொஸ்டின் அது எதுல இருந்து எடுத்துருன்னா, இப்போ யூபிஎஸ்சி படிக்கிறீங்கன்னு வைங்களேன், யூபிஎஸ்சில ஒரு டாபிக் படிக்கிறீங்க, டிஎன்பிசில ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அதை விட ஹையான எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும். அந்த எக்ஸாம்ஸ்ல உள்ள அதே பேட்டர்ன் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் அது எடுத்து தரும். உங்களுக்கு வேற வேலை மிச்சமாயி போகுது. நீங்க நெட்ல ஒவ்வொரு கொஸ்டினா தேடுறதுக்கு அதே உங்களுக்கு ஃபுல்லா தேடி தந்துடும். இப்போ அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அது கீழே இந்த வெப்சைட்ல இருந்து எடுத்தேன்னு சொல்லி அதே மென்ஷன் பண்ணி காட்டும். இந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்த்து செக் பண்ண மூலியமா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதுல இருந்து தெளிவான ஃபுல் டீட்டெயில் அதுல இருக்கும். நிறைய கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து, வேற பிரைவேட் வெப்சைட்ல இருந்து, தனித்தனி வெப்சைட்ல இருந்து ஃபுல்லா அதை உங்களுக்கு தேடி கொடுத்துரும். நீங்க அதை மட்டும் தெளிவா பார்த்துக்கிட்டாலே போதும். அதுவும் நீங்க நான் இப்போ எனக்கு எக்ஸாம் கொஞ்ச நாள் தான் இருக்கு, எனக்கு ப்ராம்ப்ட் எனக்கு நான் இப்போ ஸ்கூல் புக்கும் நான் அந்த அளவு படிக்கல,
எக்ஸாமுக்கும் நான் தெளிவா படிக்கல. ஆனா நீ இப்ப எனக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கவர்மெண்ட் கொஸ்டின் எக்ஸாம்ல எப்படிலாம் கேட்போம் அதே எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு எல்லா டைமென்ஷன்லயும் கொஸ்டின் கொடுத்துரும். நீங்க அதை மட்டும் தெளிவா பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். அதனால நம்ம படிக்கக்கூடிய விஷயத்த இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணுங்க. இப்போ அதே மாதிரிதான் சேட் ஜிபிடி, வேற ஜெமினி, ஜெமினில ஏஐ இருக்கு, வேற சேட் ஜிபிடில 5Gன்னு சொல்லி இருக்கு. நிறைய இது கொண்டு வந்துட்டாங்க. அதை ஃபுல்லா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது இதை நீங்க இப்ப லிங்க் பண்ணி இப்படி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், இது பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். நல்லா என்னதான் டாப்பரா இருந்தாலும் அவனோட நீங்க நல்ல மார்க் வாங்கலாம். மெயின்ஸ் டிஎன்பிசி யூபிஎஸ்சி வந்தீங்கன்னா மெயின்ஸ் சொல்லி உண்டு. மெயின்ஸுக்கு டெபுட்டி கலெக்டர் இப்போ நேரத்தை ஒரு அண்ணன் வந்தான்ல, அவனுமே சேட் ஜிபிடி தான் யூஸ் பண்றாங்க. அவங்க படிக்கக்கூடிய விஷயத்துல நம்ம எவ்வளோக்கு இன்டர்நெட் யூஸ் பண்றோமோ நம்மளுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ சேட் ஜிபிடி நீங்க 100% நம்பலாம். ஆனா ஒரு சில விஷயங்கள் எதுவும் இந்த விஷயங்கள் நம்பக்கூடாதுன்னா, அது ஏதாவது இப்போ ஒரு டேட் கொடுக்கணும் வைங்களேன், டேட் கொடுக்குறது, வேற ஏதாவது ரீசெண்டா இருக்க நியூஸ் கொடுக்குறது வந்து அதுல அப்டேட் ஆயிருக்காது. அது இப்போ வந்து சேட் ஜிபிடிங்கிறது ஒரு பிறந்த குழந்தை மாதிரி தான். இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால நீங்க அதை முழுசா நம்ப வேண்டாம். அது கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துங்க. இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்கணுங்களா, நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சரி இதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி தெரியும். எனக்கு இப்போ டெஸ்ட் போட போறீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட கொடுங்க. இந்த சப்ஜெக்ட் இப்போ காந்திஜியை பத்தி ஒரு கொஸ்டின் நீங்க படிச்சிருக்கீங்க, இதுக்கு மேல அந்த காந்திஜியை பத்தி கொஸ்டினே கேட்கக்கூடாதுங்க அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு எனக்கு ஒரு தெளிவான எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் நீங்க அடிச்சு அதுல கொடுத்துட்டீங்க அப்படின்னா, காந்தியை பத்தி எப்படி எப்படிலாம் கேட்கலாமோ அந்த டைமென்ஷன் ஃபுல்லா கேட்ட முடிஞ்சிடும். அதை மட்டும் நீங்க பார்த்து எக்ஸாமுக்கு முன்னாடி அதை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். 100க்கு 100மே ஃபுல்லா எடுத்துடலாம், எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் இது வந்து சேட் ஜிபிடி, ஏஐ, ஜெமினி, பெர்ப்ளெக்சிட்டி இதெல்லாம் வச்சு யூஸ் பண்றது. இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இதே காந்தியை பத்தி ஒரு டாபிக் போட்டீங்கன்னு வைங்களேன், அது நிறைய மெட்டீரியல் தந்துகிட்டே இருக்கும். அது நிறைய மெட்டீரியல் உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா நமக்கு தெரியாது. ஆனா இப்ப காந்தின்னு போட்டுட்டு பக்கத்துல யூபிஎஸ்சின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப கரெக்டான ஆன்சர் மட்டும் தான் இருக்கும். நீங்க என்ன இப்போ ஒரு பைக்குன்னு போட்டு யூபிஎஸ்சின்னு போட்டீங்கன்னா அந்த பைக் ரிலேட்டட் ஃபுல்லாமே வந்துடும். அதுவும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தரும். நீங்க எந்த டாபிக் உலகத்துல இருக்க என்ன டாபிக்னாலும் அதை எடுத்துட்டு பக்கத்துல யூபிஎஸ்சின்னு போட்டுருங்க. யூபிஎஸ்சின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அது அந்த டீட்டெயில் ஃபுல்லாமே ரொம்ப கரெக்டா அக்யூரேட்டா தரும். ஏன்னா அதுல வரக்கூடிய வெப்சைட் ஃபுல்லாமே கவர்மெண்ட் அபிஷியலா ஓன் பண்ணக்கூடியது, இல்லைன்னா வேற ஏதாவது பெரிய பெரிய நல்ல சோர்ஸ் தரக்கூடிய அகாடமிஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க இப்ப எந்த டாபிக்கா இருந்தாலும் உங்களுக்கு அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த உங்களுக்கு என்ன வார்த்தை வேணுமோ அதை போட்டுட்டு பக்கத்துல யூபிஎஸ்சின்னு போடுங்க. இப்போ அது ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்குமா எனக்கு தெரியாத செய்யாத நினைச்சீங்கன்னா, நீங்க இப்போ ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுல்ல? ஃபோன் தாண்டா இது கூகுள் குரோம் போங்க. கூகுள் நார்மல் கூகுளோட கூகுள் குரோம் நல்லா இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ஏதாவது உங்க ஃபோன் காட்டுன்னு தெரியுதுல்ல? இப்போ ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நான் அதை யூபிஎஸ்சி போட்டு பார்க்க ஃபுல் டீட்டெயில் வரணும். இதுல ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுங்கடா. சரி, நேதாஜின்னு போடுறீங்களா? ஸ்பெல்லிங் அடிச்சு நேதாஜின்னு போட்டுட்டு பக்கத்துலயே யூபிஎஸ்சின்னு போட்டீங்கன்னா மேலே வந்து பாத்தீங்களா பாருங்க, கொடுக்கக்கூடிய ஃபுல்லாமே திருஷ்டி ஐஏஎஸ் அகாடமி. இதெல்லாம் ரொம்ப பிரபலமான அகாடமிஸ் ஃபுல்லாம். வாஜிராமு, திருஷ்டி. இப்போ இதுல நீங்க உள்ள போறீங்க, இது ஃபுல்லா உங்களுக்கு இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கு. உங்களுக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னா இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மேல ஒரு 3 பட்டன் கொடுத்துருக்கோன்னா 3 பட்டன் அதை கிளிக் பண்ணி டிரான்ஸ்லேட்னு கீழே இருக்கும். டிரான்ஸ்லேட் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல மாற ஆரம்பிச்சிடும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு மேக்சிமம் ஒரு 90-99% உங்களுக்கு கரெக்டான டிரான்ஸ்லேஷன் வந்துடும். அப்படி இல்லைங்கும் போது நீங்க ஒரு சில வார்த்தை உங்களுக்கு பார்த்தாலே இது வராதுங்க மாதிரி தோணும். அதை மட்டும் நீங்க இதுல பார்த்துக்கோங்க. ஆனா இதை நீங்க முழுசா நம்பி படிக்கலாம். ஒரு தடவை தமிழ்ல ரீட் பண்ணிட்டு இங்கிலீஷ்ல ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும்.
இப்படிதான் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களை ஃபுல்லா நீங்க இந்த மாதிரி டெக்னாலஜியோட லிங்க் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு படிக்கக்கூடிய ஈஸியா இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க ஒரு ஸ்கூல் புக்ல வேற ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது வரும் எது வராதுன்னு தெரிஞ்சு படிக்கிறதோட இப்போ இப்படி சிலபஸ் பாக்கீங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பாக்குறீங்க, நல்லா அனலைஸ் பண்றீங்க, அதை நீங்க டெஸ்ட் பண்ற மாதிரி நீங்க போடலாம். சாட் ஜிபிடி, ஜெமினில போடலாம். எனக்கு இது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, எனக்கு பயங்கரமா அது நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. அதனாலதான் நான் இதெல்லாம் சொல்றாங்களான்னு தெரியல, நிறைய யூடியூப் சேனல்ஸ் நான் பார்த்தது இல்லை. ஹிந்திக்காரங்க சொல்லிருக்காங்க மேக்சிமம். இப்படி இதை சொல்றதா இருந்தா தமிழ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். இதனால இதை நல்லா யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம்? சாட் ஜிபிடி, மெட்டா. மெட்டாங்கிறது சாட் ஜிபிடி மாதிரியே இருக்கக்கூடிய அதுல இருந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி, வேற பெர்ப்ளெக்சிட்டி. ஆனா இதுல ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா, ஒரு ஒரு 15 தடவை தான் அந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். அதனால நீங்க ஒரு சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி அந்த மாதிரி தனித்தனியாக ஏற்றி வச்சுக்கோங்க. அப்படியா? அதனால இப்போ ஒரு 10 தடவை தான் இன்னைக்கு இதுல யூஸ் பண்ண முடியும்னா மிச்சம் ஒரு 10 தடவை அதே ப்ராம்ப்ட கொடுத்து வைங்க. பொறுங்க, நான் உங்களுக்கு தெரியும். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொல்லி இல்ல, எனக்கு கனெக்ட் ஆகல. இதான் நான் ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. 10x போட்டுட்டு நான் இப்போ நான் ஏற்கனவே பார்த்திருந்த ஒண்ணுதான் பார்த்தேன். எனக்கு வந்து கொஸ்டின் டைப்ல கொடுத்துட்டானா, இந்த மாதிரி கொடுத்துரும். தெரியுதா உங்களுக்கு? யூடியூப்ல தெரியுதா? சரி, ரைட்டு. இந்த மாதிரி அவன் கொஸ்டினாவே கொடுத்துருவான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொஸ்டின் வேணுமான்னு சொல்லி கேட்டான். விவோ வாடா, 8th வரைக்கும் தானே பாஸ். ஆகல. ஃபுல்லும் கொஸ்டின் மார்க் கொடுத்து கடைசி ஆன்சர். இந்த மாதிரி நீங்க அதை பார்த்துட்டு நம்ம சொன்னது ஃபுல்லா பண்ணிட்டு இந்த மாதிரி டெஸ்ட் போட்டீங்கன்னா போதும். இதை தாண்டி நீங்க வேற எதுவுமே எந்த எஃபெக்டும் பெருசா எடுக்க வேண்டாம். இதே இப்போ நீங்க இது 1 மார்க்கா மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இதுக்கும் அந்த மாதிரி நம்ம எனக்கு இப்போ 10 மார்க்கா வேணும்னு சொல்லி ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா பாருங்க உங்களுக்கு 10 மார்க் மாதிரி கொடுத்துரும். இந்த மாதிரி பாயிண்ட் போட்டிருக்கதை நீங்க தெளிவா படிச்சுட்டு போனீங்கனாலே நீங்க எழுதும்போது இந்த மாதிரி எழுதிடலாம். ஏன்னா ஜென்ரலா எல்லாரும் உங்க நோட்ஸ்ல இருக்கிறத படிச்சு எழுதுறது உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த மாதிரி இதை நீங்க அப்ளை பண்ணும்போது தனித்தனி ஹெட்டிங்கா கொடுத்துருவான். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுப்பாங்க. எனக்கு இது புரியல, இன்னும் கொஞ்சம் வேற எக்ஸாம்பிள்ஸ் கொடுன்னா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும். மேற்கோள் வேணும்னா மேற்கோள் கொடுக்கும். இது நான் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதனால எனக்கு அது மெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த ப்ராம்ப்ட் கொடுத்து வச்சிருந்தேன். இப்படி மெயின்ஸுக்கு படிக்கேன். எனக்கு கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ல வந்து அறிமுகம் இருக்கணும், முடிவு இருக்கணும், வேற யாராவது ஒரு பெரிய ஆள் வந்து பெரிய ஆள்னா சுதந்திர போராட்ட வீரர்கள், இல்லைன்னா வேற யாராவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஜட்ஜு, வேற யாராவது உயர் பதவியில இருக்கிறவங்க ஒரு இஷ்யூ நடக்குன்னா அதை பத்தி என்னென்ன அவங்களோட கருத்து என்ன சொல்லியிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி நான் கொடுத்து வச்சிருந்தேன். அதனால எனக்கு அந்த மாதிரி வருது. இப்போ நான் எக்ஸாம்ல நான் கேட்கனா இதை நான் எழுதி வச்சிட்டோம்னா எனக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஏன்னா நிறைய பேர் மெயின்ஸ் படிக்கிறவங்க இந்த மாதிரி இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த இப்படி நோட்ஸ் எடுத்து வைக்கலாம் கரெக்டா இல்லையாங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கிடணும். இப்படிதான் டெக்னாலஜியை நம்ம படிக்கிறதோட அப்ளை பண்ணணும். இதை தாண்டி நிறைய டெலகிராம் சேனல்ஸ் இருக்கு. டெலகிராம் சேனல்ஸ்ல நிறைய ஃப்ரீ கொஸ்டின்ஸ் ஃபுல்லாம் யூடியூப்ல சொல்லக்கூடாது, ஆனா நிறைய சேனல் நேம் மென்ஷன் பண்ணல. நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து பெரிய பெரிய அகாடமியில 6000 7000 சொல்லி நடத்தக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே டெஸ்ட் கொஸ்டின் ஃபுல்லா அவங்க ஃப்ரீயா ரிலீஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறது எதுன்னு சொல்லி தேடி நீங்களே பாருங்க. இதெல்லாம் கிளாஸ் தேடி நீங்களே பாருங்க.
அதுல இருக்கிற ஃபுல்லா நீங்க டெஸ்ட், நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, படிச்சு முடிச்சுட்டு நான் சொன்ன விஷயத்த ஃபுல்லா பண்றீங்க, ரிவிஷன் பண்றீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் கடைசியில இப்போ இன்டர்நெட்டோட நீங்க படிச்சதை லிங்க் பண்ணி பாக்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் போடுறீங்கன்னு வைங்களேன், இது உங்களுக்கு மேக்ஸிமம் புரியாது. டிஎன்பிசி, யூபிஎஸ்சி படிக்கிறாங்க, வேற கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க, கொஞ்சம் புரியும். நீங்க வேற ஏதாவது இன்ஸ்டியூட்ல இருந்து இந்த மாதிரி இந்த வருஷம் கொஸ்டின் தான் நம்மளுக்கு கிடையாது. ஆனா இந்த வருஷம் கொஸ்டின் தான் அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா 2025 நடக்கா, 26 நடக்கா, 24, 23 கொஸ்டின் ஃபுல்லாம் தருவாங்க. அந்த மாதிரி இருக்கல. இப்ப ஹிஸ்டரின்னு வச்சுக்கோங்களேன், ஹிஸ்டரி இது வரைக்கும் நடந்த ஹிஸ்டரி தான். இனிமேல் அதை தாண்டி புதுசா வேற எதுவுமே கேட்க மாட்டான். எப்போ நம்ம அப்பா அம்மா இருந்ததுல இருந்து நம்ம இப்ப இருக்கோம், அடுத்து நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன், இவங்க எல்லாமே ஏற்கனவே படிச்ச ஹிஸ்டரி தான் மறுபடியும் படிக்க போறாங்க. வேற எதுவுமே அதுல புதுசா படிக்க போறது இல்லை. அப்போ இதே மாதிரி பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய முந்தின வருஷ கொஸ்டின்ஸ் ஃபுல்லா நீங்க டெஸ்ட் போட்டு பாருங்க. அது மட்டும் பார்த்தாலே போதும். இன்ஸ்டியூட் போய் டெஸ்ட் போட முடியாம 7,000 8,000 டெஸ்ட் கிடைக்காம இருக்கிறவங்க இந்த மாதிரி டெலகிராம்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஹிஸ்டரி ஹிஸ்டரி நீங்க யார் எடுத்தாலுமே ஹிஸ்டரி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்க முடியும். அதை தாண்டி வேற எதுவுமே கேட்க முடியும். ஏன்னா எல்லாமே கேட்டு முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் ஃபுல்லா நீங்க டெஸ்ட் போட்டு பாருங்க. வேற இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறனாலும் அதுவுமே நீங்க டெஸ்ட் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதுதான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். டிஃபென்ஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும், இம்பார்ட்டன்ட் டேட் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். வேற இஸ்ரோல இருந்து போகக்கூடிய ராக்கெட்டு அந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாமே ரொம்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். வேற யாருக்காவது புக்ல ஆத்தர்ஸுக்கு ப்ரைஸஸ் தராங்கன்னா அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம படிக்கக்கூடிய விஷயத்த இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி பாருங்க. அவ்வளோ, அந்த வீடியோ முடிஞ்சு.